அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக எடுத்த ஒரு குட்டி விலாக் தான். அஃப்ரா குட்டி வந்துட்டு இப்போ தான் எந்திரிச்சாங்க. இதெல்லாம் இப்போ நீட் பண்ணி வைக்கணும். மேடம் பால் குடிச்சிட்டு போட்டு வச்சுருக்கா. நான் பார்த்தீங்கன்னா தைலம் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பெட்டையை இப்போ நீட் பண்ணி விட்டுடலாம். அப்போனா ஒரு வேலை முடிஞ்சிரும்ல. அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அம்மா வீடு மாறுற வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம். அதுவும் ஸ்கூல் லீவ் வேற இல்லை. அதனால் கண்டிப்பாக போக தான் செய்வோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் அப்படியே நீட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஜன்னலுக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். இன்னொரு ஜன்னலுக்கு இன்னும் ஸ்க்ரீன் போடலை. போடணும் இன்ஷா அல்லாஹ். மத்தியானம் வச்ச சாம்பார் இருந்துச்சு. அதை அப்படியே சூடு பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அஃப்ரீன் வந்துட்டு போயிட்டா அம்மா வீட்டுக்கு. அஃப்ரா குட்டியை அழகாக ரெடி பண்ணி இப்போ அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போக போகிறேன். மேடம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டிருக்காங்களாம். வெளியில் வந்துட்டு எல்லாட்டையும் காமிச்சிட்டு இருந்தா. நம்ம வீட்டு வாசலில் ஒருத்தரை வண்டி நிறுத்த விட மாட்டா. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா. கேட்கக்கூடாதுனாலும் கேட்க மாட்டா. ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு டீயை போட்டு குடிச்சிட்டு பாத்திரம் கொஞ்சம் கிடந்துச்சா அதையும் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு வீடையும் பெருக்கி விட்டுட்டேன். அஃப்ரீன் அத்தா வந்துட்டாங்க. நல்லதாக போச்சு. அவங்களுடைய போனோம்னா நமக்கு ஒரு 50 ரூபா மிச்சம். நடக்கவும் தேவையில்லைல்ல. அவங்க ஒரு ஆர்டர் கொடுக்கணும். சரி நம்ம வீட்டு பக்கத்தில் ஆர்டர் கொடுக்கணும்னு வந்தாங்க. அப்படியே எங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அவங்க வந்துட்டு ஆர்டர் கொடுக்க போயிருந்தாங்க. அஃப்ரா குட்டி எப்படி பார்த்துட்டு இருக்கா பாருங்களேன். அவங்க அத்தா வராங்களான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஆர்டர் கொடுக்கறது வந்துட்டு பகலில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நைட் கொஞ்சம் வெயில் இருக்காது. அதனால் அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் கஷ்டம்தான். போலாமா? அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப நேரம் சிஸ்டர் ஃப்ரிட்ஜ் டூர் போட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் டூரில் போடுற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை சிஸ்டர். மேலே இருக்கிற பாக்ஸில் எல்லாம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, முள்ளுக்கு வந்துட்டு கருவாடு போட்டு வச்சுருப்பேன் பாக்ஸில். தயிர் ஒரு கிண்ணத்தில் இருக்குது. கீழே அந்த குட்டி குட்டியாக கவர் இருக்குல்ல, அதெல்லாம் ஒவ்வொரு காய்கறியாக போட்டு வச்சுக்கிருவேன். ஒவ்வொன்றா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதனால் அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய்கறி. இங்கிட்டு பார்த்திங்கன்னா தக்காளி, லெமன் இருக்குது. அந்த டிஃபன் பாக்ஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. கீழே வந்துட்டு புளி வச்சுருப்பேன். பருப்பு, ரேஷன் பருப்பு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாக்லேட்டு, டீ தூள், ஏதாவது ஓப்பன் பண்ண ஐட்டம் எல்லாம் இங்கிட்டு வச்சுருப்பேன். அவ்வளோதான் நம்ம ஃப்ரிட்ஜ் டூரு. பெருசாக ஃப்ரிட்ஜ் டூருன்னு போடுற அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் எதுவும் இல்லை. எப்பயும் இப்படி தான் இருக்கும்.